பண்ணிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த ஜமா மூவில வந்து அந்த ராஜா கூத்து கட்டுறதுதான் பெரிய இது. அது வந்து இவ்வளவு வருஷம் ஆகும் அப்பதான் கட்டு விடுவாங்கன்ட்டு. பட் ஆனா அவனுக்கு வந்து அந்த ராஜா கட்டுற கூத்தே கிடைக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு பெண் வேடம் தான் கிடைக்கும். எந்த ஒரு பையனா இருந்தாலும் சரி, இல்ல பையன்னு ஒரு ஜெனரலைஸ் பண்றதை தாண்டி வேற யார் இருந்தாலுமே சரி, மெயின் கேரக்டரை விட ஒரு இன்னொரு கேரக்டர் கொடுத்து அதை பண்றேன்னு சொன்னா லைக் வந்து அங்க அப்படி ஒரு என்ன இருக்கும்னா, இவனுக்கு இந்த வேடத்தை கொடுத்தோம்னா அவன் அசிங்கப்படுவான், அவனால வந்து ஷைன் பண்ண முடியாது, அவன் வெளியே தெரிய மாட்டான்ட்டு. ஆனா ஒரு கலைஞனுங்கிறவன் நீ என்ன வேடம் கொடுத்தாலும் சரி, நான் தனித்துவமா தெரிவேன், என்னால அந்த கதையை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஆக்டர் தான் அந்த படத்தோட டைரக்டர். அவரோட மூவி நம்பவே முடியல. எப்படி வந்து ஒரு எப்படி சொல்றது, குரூப் டான்ஸ் இல்ல, ஒரு ஆர்டிபிஷியலான எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல, ஒரு சாதாரணமான ஒரு கதையை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷனால எப்படி இவ்வளவு தூரம் கொடுக்க முடிஞ்சுச்சுன்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால எனக்கு